So welcome back guys in another video. So guys நம்ம object oriented programmingல மொத்தம் நிறைய வீடியோஸ் முடிச்சிட்டோம். இன்னும் நிறைய விஷயம் இருக்கு கவர் பண்றதுக்கு. So இன்னைக்கு நம்ம static method அப்படினா என்னன்னு பார்க்க போறோம். ஓகே, எப்படி நம்ம class method அப்படினு சொல்லிட்டு ஒன்னு இருக்கு. இருக்குல class method என்ன பண்ணும், classes-கான எல்லா விஷயமும் பண்ணும். ஓகே, அதே இது நம்ம இந்த self அப்படினு போடுறது, இந்த self எதுக்காக பண்ணும், நம்மளோட ஆப்ஜெக்ட்காக பண்ணும். அதே மாதிரி static method அப்படினு சொல்லிட்டு ஒன்னு இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த ஸ்டாட்டிக் மெத்தட்னா என்ன, எப்படி எதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா இந்த கோடை எல்லாத்தையுமே காப்பி பண்ணிக்குவேன். நான் ஒரு புது ஃபைல் க்ரியேட் பண்ணுவேன். அதுக்கு பேர் oops6.py அப்படின்னு வச்சுக்குவேன். பிகாஸ் நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கில் 6 வீடியோஸ் முடிச்சிட்டோம். 6th வீடியோ இது. ஓகே, சைடு டேப்பை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன், அப்போ தான் கொஞ்சம் பெருசாக தெரியும். ஓகே, இங்கேருந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன் நம்மளோட கோடை. இப்போ வந்து உங்களுக்கு என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஸ்டாட்டிக் மெத்தட்னா ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடையாது, கிளாஸ் மெத்தட் மாதிரி தான். ஓகேவா? அவ்வளோ பெருசாக ஒன்றும் கிடையாது. நார்மலாக நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எழுதுவோம்ல, அதே மாதிரி தான். ஓகேவா? என்ன வித்தியாசம்னா நம்ம வந்து கீழே போயிட்டு நம்ம வந்து அப்படின்னு போட்டுக்குவோம், அடுத்து ஸ்டாட்டிக் மெத்தட் அப்படின்னு போட்டுக்குவோம், அடுத்து கீழே அந்த ஃபங்க்ஷனை உருவாக்குவோம். அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேவா? இப்போ லெட்ஸே நான் வந்து ஃபங்க்ஷனை உருவாக்குறேன், அது பேர் வந்து பிரிண்ட் திங்ஸ் அப்படின்னு வச்சுக்குவோம். ஓகேவா? அது என்ன பண்ணும்னா பிரிண்ட் பண்ணும். ஓகே, அது வந்து கீழே இருந்து ஒரு ஆர்குமெண்ட் எடுத்துக்கிறோம், ஒரு ஸ்ட்ரிங்கை ஆர்குமெண்ட்டாக எடுத்துக்கிறோம். ஓகே, அந்த வேரியபிளுக்கு பேரும் ஸ்ட்ரிங்னு வச்சுட்டேன். அடுத்து அந்த ஆர்குமெண்ட்டை பிரிண்ட்டும் பண்ணி விட்டுரும். ஓகே, திஸ் இஸ் அப்படின்னு போட்டுட்டு அடுத்து அது பிரிண்ட்டும் பண்ணி விட்டுரும். ஓகேவா? காமா போட்டு இங்கே போட்டுக்கிறேன் ஸ்ட்ரிங்கு. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணிட்டேன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் நார்மலாக ஒரு ஃபங்க்ஷன் உருவாக்கிட்டேன். அது என்ன பண்ணும்னா ஸ்ட்ரிங்கை வாங்கும் கீழே இருந்து, அடுத்து திஸ் இஸ் அப்படின்னு போட்டுட்டு அந்த ஸ்ட்ரிங் இருக்கிற இடத்துல என்ன நான் போட்டிருப்பேனோ அதை வந்து கொடுத்துரும். ஓகேவா? ஓகே, புரிஞ்சா? இப்போ இந்த ஸ்டாட்டிக் மெத்தடை நான் எதுக்குள்ளே க்ரியேட் பண்ணியிருக்கேன்? என்னோட கிளாஸ்க்குள்ளே க்ரியேட் பண்ணியிருக்கேன். கரெக்டாக? ஸோ அதுதான் ஸ்டாட்டிக் மெத்தட்னால் ஒன்றும் பெருசாலாம் கிடையாது. நம்ம கிளாஸ் மெத்தட் பண்ணோம்னா நம்ம வந்து நம்ம கிளாஸுக்காக தான், அந்த கிளாஸ்க்காக தான் ஒர்க்கிங் ஹவர்ஸை இது பண்ண முடியும், இல்லாட்டி இதுக்காக தான் பண்ண முடியும், அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். கரெக்டாக? இல்லாட்டி நம்ம இந்த செல்ஃபை யூஸ் பண்ணுறோம்னா நம்மளோட ஆப்ஜெக்ட்ஸ்க்காக மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். கரெக்டாக? பட் நம்ம இந்த ஸ்டாட்டிக் மெத்தட் யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கிளாஸ்க்குள்ளே யாரோட வேணாலும் இந்த ஃபங்க்ஷனை ஓட விட்டுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதாவது நார்மலாக நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எந்த ஒரு வேரியபிள், எந்த ஒரு இன்ஸ்டான்ஸ் வேரியபிள் க்ரியேட் பண்ண தேவையில்லை, எதுவுமே பண்ண தேவையில்லை. எனக்கு நார்மலாக ஒரு ஃபங்க்ஷன் வேணும், கிளாஸ்க்குள்ளே வந்து ஒரு ஃபங்க்ஷன் வேணும் அப்படின்னா இந்த ஸ்டாட்டிக் மெத்தடை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதை பற்றி டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அடுத்தும். பட் இப்போதைக்கு நீங்கள் இப்போ நான் சொன்னதை வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ லெட்ஸே நான் லோகேஷ் டாட் பிரிண்ட் திங்ஸ் அப்படின்றத பண்ணுறேன். ஓகே, அண்ட் அதுக்குள்ளே ஒரு வேளை இதுக்குள்ளே நான் லோகேஷ் அப்படின்றத பாஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து இப்போ நான் அதை ரன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், பாருங்கள் திஸ் இஸ் லோகேஷ் அப்படின்னு வந்துருச்சு. ஓகே, ஸோ இதுதான் இந்த ஸ்டாட்டிக் மெத்தட். ஓகேவா? ரொம்ப பெருசாக ஒன்றும் கிடையாது. நம்ம ஜஸ்ட்டு ஸ்டாட்டிக் மெத்தட் அப்படின்ற டெக்கரேட்டரை போட்டு விட்டுறணும். அடுத்து நம்ம எல்லாமே செஞ்சிட்டோம்னா இப்போ நம்ம கிளாஸை வச்சு கூட இந்த மெத்தடை ஓட விட்டுருக்கலாம். இப்போ நான் எம்ப்ளாய் டாட் அப்படின்னு போட்டுட்டு கூட ஓட விட்டுக்கலாம். எம்ப்ளாய் டாட் பிரிண்ட் திங்ஸ் அப்படின்னு போட்டு கூட நான் ரன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்கள் திஸ் இஸ் லோகேஷ் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ என்னன்னா நம்ம ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறோம், நம்மளுக்கு எந்த ஒரு இந்த மாதிரி மேலே பண்ணியிருப்போம்ல இன்ஸ்டான்ஸ் வேரியபிள்ஸு, கிளாஸு, அதை ஆக்சஸ் பண்ணிட்டு சேஞ்ச் பண்ணும், அது ரொம்ப குழப்பம், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நம்ம நார்மலாக ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்டாட்டிக் மெத்தடை யூஸ் பண்ணிட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். அடுத்து அதை வச்சு எல்லாம் பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ட் இன்னொரு விஷயம், இப்போ நான் ஸ்டாட்டிக் மெத்தட் அப்படின்னு போட்டோன்னே இது எந்த கிளாஸ்க்குள்ளே இருக்கோ அந்த கிளாஸால் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? இது எந்த கிளாஸ்க்குள்ளே இருக்குது, எம்ப்ளாய் கிளாஸ்க்குள்ளே இருக்குல்ல, எம்ப்ளாய் கிளாஸால் தான் இதெல்லாம் பண்ண முடியும். ஓகே, இப்போ நான் கீழே போயிட்டு வெளியே போயிட்டு சும்மா பிரிண்ட் திங்ஸ் அப்படிலாம் போட முடியாது. பாருங்கள் எனக்கு சஜஷன்லேயே வர மாட்டேங்குது. ஓகேவா? இங்கே ஆட்டோ சஜஸ்ட் பண்ணும்ல, அது காமிக்கவே மாட்டேங்குது. ஓகேவா? ஸோ என்னால் அது பண்ண முடியாது. நார்மலாக சும்மாலாம் போட முடியாது. இந்த கிளாஸ்க்கான ஏதாச்சும் ஒரு வேரியபிள், இப்போ கிஷன் டாட் அப்படின்னா எனக்கு பிரிண்ட் திங்ஸ் பண்ண முடியும். ஆனால் நம்ம வந்து சும்மா வந்து பிரிண்ட் திங்ஸ் அதெல்லாம் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஸ்டாட்டிக் மெத்தட். நார்மலாக ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா எந்த ஒரு கிளாஸ், எந்த ஒரு இன்ஸ்டான்ட் வேரியபிள்ஸ் அதெல்லாம் கண்டுக்காமல் நம்மளுக்கு ஜஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் தேவை அப்படின்னா நம்ம இந்த ஸ்டாட்டிக் மெத்தடை யூஸ் பண்ணிட்டு பண்ணிக்கலாம். ஓகேவா? ரொம்ப ஈஸியாக தானே இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஸ்டாட்டிக் மெத்தட். இது ஒரு ஷார்ட் வீடியோ. இதில் வந்து உங்களுக்கு ஸ்டாட்டிக் மெத்தட்னா என்னன்றதை சொல்லிட்டேன். அடுத்த வீடியோஸில் நம்ம இன்னும் அடுத்த டாபிக்ஸை கவர் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த டாபிக்ஸை பற்றி பேசுவோம். பாய் பாய்.